எல்லாருக்கும் வணக்கம். Bonjour à tous. J'espère que vous êtes en vacances. நாங்கள் முதலாம் கூட்ட வினைச்சொற்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற பாடத்தில் சில வினைச்சொற்கள் கொஞ்சம் வித்தியாசமாக உருமாறுவதை நாங்கள் பார்த்த ஒலி குறியீடுகள் அல்லது ஒரு எழுத்து ரெண்டு எழுத்தை சேர்ப்போம், இப்படி நாங்கள் பார்த்த அந்த வரிசையில் இன்று நாங்கள் ER முடியும் வினைச்சொற்களை பார்க்க இருக்கிறோம். உதாரணமாக நாங்கள் ONVOYE என்ற வினைச்சொல்ல எடுப்போம். சரி, அப்போ ONVOYE பாருங்க ER முடிகிற ஒரு வினைச்சொல்லு. அப்போ இதை நாங்கள் உருமாற்றிக்க நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் நூக்கும் வூக்கும் ஈகிரேக்க அப்படியே விட்டுடுவோம். மற்ற பிரதி சொற்களுக்கு ஈகிரேக்கு பதிலாக இ என்ற சொல்ல போடுவோம். அப்போ ஈகிரேக்கு பதிலாக இ போட வேணும். மற்ற பிரதி சொற்களுக்கு நூக்கும் வூக்கும் ஈகிரேக் அப்படியே இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் அதை உருமாற்றுவோம். ONVOYE என்ற வினைச்சொல்ல உருமாற்றிக்க பாருங்கோ. j'envoie என்னென்று உச்சரிப்பியல் j'envoie. அப்போ இதில் பாருங்க ஓக்கு பக்கத்தில் ஈ வாரபடியால் நாங்கள் வா என்று உச்சரிப்போம். என்ன அப்போ நீங்கள் j'envoie, tu envoies, il envoie, elle envoie, on envoie, nous envoyons, vous envoyez, ils envoient, elles envoient. திருப்பி ஒருக்கா சொல்கிறேன் பாருங்க. j'envoie, tu envoies, il envoie, elle envoie, on envoie, nous envoyons, vous envoyez, ils envoient, elles envoient. அப்போ பாருங்க, j'envoie என்று சொன்னால் நான் அனுப்புகிறேன் என்றதை குறிக்குது. அப்போ நான் அனுப்புகிறேன். அப்போ பாருங்க, நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன் என்று சொல்ல போகிறேன். அப்போ என்னென்னு சொல்வீங்க? j'envoie une personne. என்னென்னு சொல்வீங்க? j'envoie une personne. j'envoie une lettre. j'envoie une lettre. அப்போ நான் ஒரு கடிதம் அனுப்புகிறேன். அப்போ இனி சொல்ல போறீங்க பாருங்க, நான் குமரனுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறேன். நான் குமரனுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறேன். அப்போ இதில் நீங்கள் முதல் செயற்படு பொருளை போட வேணும். பிறகுதான் நீங்கள் யாருக்கு அனுப்புறேன்னு சொல்லி போட வேணும். அப்போ என்னன்னு சொல்வீங்க? j'envoie une lettre à குமரன். என்னன்னு சொல்வீங்க? j'envoie une lettre à குமரன். பார்த்தீங்களோ? ரைட். இனி சொல்ல போகிறேன், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்ல போகிறேன். அப்போ என்னென்னு சொல்வேன்? je vous envoie. என்னென்னு சொல்வீங்க? je vous envoie என்று சொல்லி. அப்போ இந்த ஊ என்றது எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் நீங்கள் போட்டு சொல்லணும். பிரதி பேச்சொற்கள் செயற்படு பொருளாக வரைக்க நாங்கள் முதலும் பார்த்த நாங்கள் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் போட வேணும். சரியா? அப்போ அவன் என்னை அனுப்புகிறான் என்றால் il m'envoie. என்னென்னு சொல்வீங்க? il m'envoie. அவன் என்னை அனுப்புகிறான் அல்லது அவன் எனக்கு அனுப்புகிறான், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் நீங்கள் il m'envoie என்று சொல்லுவீங்க. ரைட். அப்போ இந்த ER முடிகிற வேற வினைச்சொற்களை பார்ப்போம். பாருங்க, உதாரணத்துக்கு appuyer. சரி, appuyer என்று சொன்னால் அழுத்துதல் என்றதை குறிக்குது. சரி, nettoyer, nettoyer சுத்தம் செய்தல். சரி, அப்போ இதுகள் எல்லாம் ER முடிகிற வினைச்சொற்கள். ஆனால் பொதுவாக நாங்கள் ER முடிகிற வினைச்சொற்களுக்கு நூக்கும் பூக்கும் ER போடுவோம். மற்ற பிரதி சொற்களுக்கு ஈ போடுவோம். ஆனால் பெய்யே என்று சொல்லி ஒரு வினைச்சொல் இருக்குது. பணம் செலுத்துதல், பணம் கட்டுதல் என்றதை குறிக்குது. அதற்கு நீங்கள் ER பதிலாக ஈ பிரதி பேச்சொற்களுக்கு இடல் வேண்டும். ஆனால் ER போட்டாலும் பிழை இல்லை. அப்போ je paye, tu paye பாருங்க, இதில் ER போட்டாலும் சரி அல்லது ஈ போட்டாலும் சரி. சரி, அப்போ நூக்கும் மூக்கும் பொதுவாக ER வர வேணும். அப்போ நாங்கள் எல்லா பிரதி பேச்சொற்களுக்கும் ER போடலாம் அல்லது ஈ போடலாம். ஆனால் நூவுக்கு ER தான் போட வேணும். சரியா? பெய்ய என்ற வினைச்சொல்லுக்கு மட்டும் இது பொருந்தும். இன்னும் ஒரு வினைச்சொல்ல பார்ப்போம். lever என்ற வினைச்சொல்ல பார்ப்போம். சரி, lever. அப்போ lever என்று சொன்னால் உயர்த்துதல் என்ற அர்த்தத்தை குறிக்குது. அப்போ இதில் என்ன பிரச்சனை என்று சொல்லி வந்தால்,
பாருங்க, நூவுக்கும் பூவுக்கும் வந்து நீங்கள் அக்சம் ஒன்றுமே போடக்கூடாது. ஆனால் வந்து மற்ற பிரதி பேச்சொற்களுக்கு அக்சம் கிராவ் போடுவியல். அக்சம் கிராவ் போடுவியல். அப்போ என்னென்னு வாசிப்பியல்? je lève, tu lèves, il lève, elle lève, on lève, nous levons, vous levez. சரி, il lève, elle lève. சரியா? அப்போ பார்த்தீங்களோ, அப்போ இதில் வந்து அக்சம் கிராவ் மட்டும் போடுறீங்கள். நூக்கும் பூக்கும் அது போடக்கூடாது. இது மாதிரி உருமாறிய மற்ற வினைச்சொற்களை பாருங்க. பேசே, பேசே என்று சொன்னால் நிறுத்தல். செமே, செமே என்று சொன்னால் விதைத்தல். சரியா? இல்லாட்டி அஷத்தே, அஷத்தே வாங்குதல். சரியா? அப்போ இந்த வினைச்சொற்கள் எல்லாம் வந்து இந்த அக்சம் கிராவ் போட வேணும். நூவுக்கும் பூவுக்கும் போடக்கூடாது. மற்ற பிரதி பேச்சொற்களுக்கு நீங்கள் போட வேணும். சரியா? அப்போ இவ்வாறு வந்து இந்த முதலாம் கூட்ட வினைச்சொற்கள்லேயும் சில மாறுதல்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டும். இந்த conjugation எவ்வாறு செய்வதென்று பார்க்குறதுக்கு இதுக்கென்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. conjugation என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. பொதுவாக நாங்கள் வந்து பெஸ்ட் conjugation புத்தகம் தான் பார்ப்போம். இந்த புத்தகம் தான். அப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கினீங்கள் என்று சொன்னால் இதில் வந்து இந்த வினைச்சொற்கள் எவ்வாறு உருமாறுகிறது, நிகழ்காலத்தில் எப்படி, இறந்த காலத்தில் எப்படி, எதிர்காலத்தில் எப்படி, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து பிரெஞ்சு படிக்கிறதுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்குது. நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து நாங்கள் பாவிக்கிற முதலாம் கூட்டத்தை சேர்ந்த வினைச்சொற்களை பற்றி பார்ப்போம். அப்போ பாருங்கள், முதலாவதாக வந்து நான் சொல்கிறேன் வந்து எய்மே. எய்மே என்று சொன்னால் விரும்புதல் என்றதை குறிக்குது. அதான் நீங்கள் வந்து je vous aime என்று சொல்லுவீங்க. je vous aime, நான் உங்களை விரும்புகிறேன். பிறகு கொஞ்ச காலத்தால் சொல்வீங்கள். பிறகு je t'aime என்று சொல்லுவீங்கள். நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லுவீங்கள். j'aime la glace. என்னது? j'aime la glace என்று சொல்லுவோம். எனக்கு ஐஸ்கிரீம் விருப்பம். j'aime la mangue. சரியா? எனக்கு மாம்பழம் விருப்பம். அப்போ பார்த்தீங்களா, அது வந்து எய்மே என்ற வினை சொல்ல அதில் நான் பாவிக்கிறேன். சரி, அப்போ இதே மாதிரி பாவார்தே, பாவார்தே ஸ்கூலில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ரிப்போர்ட்டில் எழுதி வச்சிருப்பினம், பார்த்துருப்பியல். பவார்தே என்ற சொல்ல பாவிப்பினம். சரி, பவார்தே என்று சொன்னால் அலட்டுதல் அல்லது கூட கதைக்கிறதை சொல்கிறது வந்து பவார்தே. பலையே, பலையே அப்போ தும்பு தடியால் அல்லது தும்பு கட்டையால் கூட்டுறதை சொல்லுவோம் வந்து பலையே என்று சொல்லுவோம். கஷே, கஷே, கஷே என்று சொன்னால் ஒழித்தல் அல்லது மறைத்தல் என்றதை குறிக்கும். கசே என்று சொன்னால் உடைத்தல். கசே உடைத்தல். டெசிடே, டெசிடே தீர்மானித்தல். demandé, demandé என்று சொன்னால் கேட்டல் என்றதை குறிக்கிறது. il demande le prix. il demande le prix, அவன் விலையை கேட்கிறான். il demande votre nom. சரி, il demande votre nom என்று சொல்லி இருக்குது. அப்போ அவன் உங்களுடைய பெயரை கேட்குறான் என்று சொல்லி. சரி, அப்போ அப்படி நீங்கள் இந்த demande என்ற வினை சொல்ல பாவிப்பீங்க. essuyer, essuyer, essuyer என்று சொன்னால் துடைத்தல். அப்போ நீங்கள் வந்து மேசையை துடைக்கிறீங்க, கிளாஸை துடைக்கிறீங்க, அதுக்கு essuyer என்ற வினை சொல்ல பாவிப்பியல். essayer, essayer முயற்சித்தல். சரி, முயற்சிக்கிறத வந்து essayer என்று சொல்லி சொல்லுவீங்க. இவ்வாறு நாங்கள் மற்ற வினைச்சொற்களையும் நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். அப்போ பார்த்தீங்களோ, அப்போ இந்த உதாரணங்களில் வந்து நான் பலையே, எஸ்ஐஏ, எஸ்யுஏ போன்ற வினைச்சொற்களை சொன்னான். என்ன அப்போ இவை வந்து ஈகிரேக்கில் முடிகிற வினைச்சொற்கள். அவை நாங்கள் முதல் படித்தது உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். Au revoir, à la prochaine.